எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். ஓபிஎஸ்க்கு ஓகே சொன்ன எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் டிடிவிக்கு இடமே இல்லை. புது ரூட்டில் டீலிங்கை முடிவு செய்த நயினார் நாகேந்திரன், அண்ணாமலையின் புதிய கட்சி சாத்தியமா? இதை பற்றிய ஒரு காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. ஏப்ரல் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வேற எந்தெந்த கட்சிகள்லாம் வரப்போறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பத்தி நாம இது வரைக்கும் ஒரு 100 வீடியோ பேசியிருப்போம். அதிமுகவோட அந்த கட்சி வர போறாங்க, அதிமுக இது ஆக போகுது, பாஜக பாருங்க இப்படி ஒரு கூட்டணி வைக்க போறாங்க, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்த பட்சத்துல இப்ப அதிமுகவும் பாஜகவும் மட்டும் தனித்து நின்றுட்டு இருக்காங்க களத்துல. அதிமுக பக்கம் தேமுதிக வருமா, பாமக வருமா அப்படிலாம் பார்க்கும்போது அது வெறும் கேள்விக்குறியாகவே இருக்கு. இந்த பக்கம் பாஜகவில் பார்த்தோம்னா டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அங்க தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ஒரு புறம் அதிமுக, இன்னொரு புறம் பாஜக, இந்த 2 கட்சிகள் மட்டும் கூட்டணியை வச்சுக்கிட்டு தமிழகத்துல வளமான கூட்டணி, நாங்கள் தான் திமுகவையே எதிர்க்க போற கூட்டணி அப்படியெல்லாம் தமிழ்நாடு முழுக்க பெரிய பிம்பத்தை உருவாக்கி இருந்தாங்க. அது இப்போ செல்லுபடி ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் நயினார் நாகேந்திரனுக்கு டில்லி தலைமையிலிருந்து நெருக்கம் மேல நெருக்கம், எப்படியாவது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செயல்பாடுகள்லாம் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டதால நயினாரும் போய் டிடிவி கிட்ட பேசுறாரு, வேலைக்காவல. ஓபிஎஸ் பக்கம் போனப்ப கொஞ்சம் இப்ப தலை சாய்ந்து இருக்கிறது அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாராம், டிடிவி வெளியே வந்ததுல இருந்து காட்டமா என்ன விமர்சிக்கிறாரு, எதுக்கு மூஞ்ச மூடிக்கிட்டு போகணும், நான் டிடிவியோட கூட்டணி வச்சா தூக்கு மாட்டி இறந்து போயிடலாம் அப்படின்ற வன்மையான காட்டமான சில விமர்சனங்கள்லாம் டிடிவி வச்சாரு. இப்படிப்பட்டவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேணான்னு எடப்பாடியும் ரொம்ப காட்டமா இருக்கிறாராம். அப்ப டிடிவி வேணாம், அப்ப வேற யார்? ஓபிஎஸ்ஐ உள்ள இழுத்தா இபிஎஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்பாகவே நம்ம சேனல்ல வம்சி அவர்கள் ரொம்ப தெளிவா பேசியிருப்பாரு. எடப்பாடி செய்த தவறுகள் என்னென்ன, அதிலும் பெரிய தவறு என்னன்னா ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது அப்படின்னு. அப்படிப்பட்ட ரொம்ப சாஃப்டான ஒரு மனிதரா இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ உள்ளிழுத்தால் என்ன மாதிரியான மாற்றம் வரும், அதிமுகவில் ஏதேனும் தலைமை மாற்றம் வருமானு கேட்டா நிச்சயம் இருக்க வாய்ப்பில்லை. எடப்பாடியே மீண்டும் பொதுச் செயலாளராக பயணிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இருந்தாலும் தென் மண்டலத்துல அதிமுக வலிமையா இருக்கும். இப்படிப்பட்ட வியூகங்களால இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாராம். ஒருவேளை மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்தா ஓபிஎஸ், பாஜக, அதிமுக இவர்கள் மூன்றும் இணையும் பட்சத்துல தென் மாவட்டத்துல ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்திட முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியம் இல்லை. ஆனா ஓரளவுக்கு இதற்கு 2024க்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னவென்றால் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை நம்ம 2026க்கான அந்த தேர்தல் கள நிலவரங்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக கணிசமா தென் மாவட்டங்கள்ல வளரணும்னா அதற்கு ஓபிஎஸ் உடைய வழிவகை, அவருடைய தேவையானது இன்றும் அதிமுகவிற்கு இருப்பதை போன்ற ஒரு பரவலான பார்வை இருந்து வருகிறது. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவருக்கு பாரத ரத்னா கொடுங்க, மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இப்படி சொல்லிட்டாங்களேன்றது ஓட்டு போட்டுடுவாங்களான்னு கேட்டா அது நிச்சயம் சாத்தியம் இல்லை. அங்க ஓபிஎஸ் எனும் ஒரு ஆளுமை இருக்கிறார். அதனால ஓபிஎஸ் இருக்கும் வரை, டிடிவி இருக்கும் வரை, சசிகலா இருக்கும் வரை அங்க இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் வாக்குகள் ஒருபொழுதும் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் சேருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதுதான் நம்மால இப்போ வரைக்கும் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தென் மாவட்டத்துல வலிமையா இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ கொஞ்சம் ஒன்றிணைந்து அசைந்து கொடுக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒருவேளை மீண்டும் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்தா
பெரிய அளவுல வலிமையா இருக்கும். ஆனா அவர் தான் சொல்லிட்டாரு, எடப்பாடி இருக்கிற இடத்துல இனி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால அவருக்கான ஆப்ஷன் வந்து மூடப்பட்டாலும் ஓபிஎஸ்க்கான ஆப்ஷன் வந்து இப்பொழுது தொடர்ந்து இருக்கிறதாக தான் நம்மால பார்க்க முடியுது. இப்போ அடுத்ததாக அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறாங்க. அடுத்த 2 மாதங்கள்ல அமித்ஷா அவர்கள் வந்து சேலத்திற்கும் மோடி அவர்கள் நெல்லைக்கும் வரக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கன்ஃபார்ம் பண்ணி மோடி அவர்கள் வருகின்ற கூட்டத்திலையும் அமித்ஷா அவர்கள் வருகின்ற கூட்டத்திலையும் அவர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்கான அங்கீகாரத்தை நிறைவேற்றுவதற்கான வேலையை இன்றிலிருந்தே நயினார் நாகேந்திரன் எடுத்திருப்பதாகவும் எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. இந்த வரிசையில தான் இப்ப எத்தனையோ பேர் வந்துட்டு ஊரா போறாங்க, ஒன்றியமா போய் எல்லாரும் இப்பொழுதிலிருந்தே அந்த பிரச்சார வேலையை தொடங்கி இருக்கிறாங்க. தாவேக்காவுடைய பரப்புரையெல்லாம் நாம சனிக்கிழமை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், அதை பத்தி பேசிட்டு வரோம். இன்னொரு புறம் வந்து தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பரப்புரை செய்யறாங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு புறம் பிரச்சாரம் செய்யறாங்க. திமுக ரொம்பவே வலிமையா ஓரணியில் தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில வருகிற அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாராம். ஏன்னா இதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் போன சுற்றுப்பயணமானது ஒரு பெரிய அளவுல ஓட்டா மாறலனாலும் அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியும். என்னங்க 11% ஓட்டு வந்தது, இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து முழுக்க 11%மும் அண்ணாமலைக்காக வந்த ஓட்டு இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலும் அது மோடி என்ற ஒரு பிம்பத்திற்காக ஒரு முகத்திற்காக வந்த ஓட்டு இருந்தாலும் அதை கட்டமைத்து அதை சரியான இந்த ஓட்டை வந்து வாங்கினதுக்கான அனைத்து யுக்திகளும் அனைத்து வந்து அண்ணாமலைக்கு தான் போய் சேரும். அந்த வகையில அந்த 11%யாவது நம்ம தக்க வச்சுக்க வேண்டும் என்பதற்காக நயினார் நாகேந்திரனும் இப்பொழுது அதே மாதிரியான தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்கிறாராம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அண்ணாமலையை அப்செட்டில் தள்ளிவிட்டு நயினார் நாகேந்திரன் மேலேறி வருகிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து புது கட்சி தொடங்க போகிறார். இனி அண்ணாமலைக்கு எங்கேயுமே வாய்ப்பில்லை. ஒருவேளை சட்டமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டால் அன்றோடு அவருடைய கெரியரே க்ளோஸ் ஆகிவிடும் என்றெல்லாம் பல்வேறுபட்ட அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசிட்டு வராங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்கினா அவருக்கு என்ன ஆதாயம் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆதாயமும் கிடையாது. தமிழகத்துல ஒரு பரவலான தலைவர், இதற்கு முன்னாடி நானும் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னு அவரை ஒரு பிம்பத்தை உருவாக்கி ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த பிம்பத்தில இருந்து இனியும் நானும் தமிழகத்துல பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறேன் என்று அவருக்கான ஒரு கட்சியை வச்சுக்கலாம். இப்ப எப்படி சீமான் அவர்கள் வந்து ஒரு 8% வாக்கு வங்கியை வைத்து கொண்டு எல்லா பிரச்சாரங்கள் எல்லா மாநாடும் நடத்திட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் செய்யலாம். அதுக்கான வழிவகை வந்துட்டு அண்ணாமலை தேடி செல்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இங்கே ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு அழைச்சிட்டு வந்து தமிழ்நாட்டின் மாநில பாஜக தலைவராக பொறுப்பு கொடுத்த அந்த ஒரு நன்றியை அண்ணாமலை தவற விட மாட்டார் என்பதும் இங்க இருக்கக்கூடிய பரவலான பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கட்டும், இல்ல அவர் அந்த கட்சியிலே இருக்கட்டும், அது எப்படி இருந்தா என்ன, நமக்கு அதிமுக பாஜக திரும்ப வரும். அதிமுக பாஜக கூட்டணி இன்னைக்கு வலுவா இருக்குதான்னு கேட்டா ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் வலுவா இருந்தது, பரவாயில்லங்க. வட மாவட்டத்துல வந்து பாமக நிச்சயம் வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறதால அதிமுகவிற்கு வலு சேர்க்கும். அதே மாதிரி தென் மாவட்டத்துல ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்ட வைத்து விட்டு தமிழ்நாடு முழுக்க திமுகவை எதிர்க்கும் அளவிற்கு பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்குதுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஆனா அந்த பிம்பம் கடந்த 2 மாதங்களாக கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ நீங்க தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியோட செயல்பாடுகள் பார்த்திருப்பீங்க. இப்ப தனித்து விடப்பட்ட எடப்பாடியும் தனந்தனியே இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் நிலைமையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்த கட்டமா அதிமுக பாஜக என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தா
சரியான நிலைப்பாட்டோட 2026 தேர்தலை சந்திக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் தொடர்ந்து அதிமுக, பாஜக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் என்னன்றதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். நன்றி.